அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னா, சென்னை தீவு திடலுக்கு தான். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு போயி. சரி பசங்களுக்கும் லீவு. அதனால அவங்களுக்கும் கூப்பிட்டுட்டு போகலாம்னு போயிருந்தேன். என்ட்ரன்ஸ் டிக்கெட் பெரியவங்களுக்கு ரூ. 40, சின்ன பசங்களுக்கு ரூ. 25. உள்ள போனதும் ஃபர்ஸ்ட் ஃபேன்சி ஐட்டம் தான். எது எடுக்கணும் எது விடணும்னு தெரியல. அவ்வளவு சூப்பரா இருந்தது. எல்லா கலெக்ஷனும் ஹேர் கிளிப்ஸ்லயே வகை வகையா இருக்கு. எது எடுக்கணும்னு தெரியல. அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஹேர் பேண்ட்லயும் நிறைய பேண்டுங்க இருக்கு. பிளாஸ்டிக் ஃப்ளவர் தலையில வைக்கிற மாதிரி கலர் கலரா இருக்கு. அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் ஐட்டம், கீ செயின்ஸ், சின்ன பசங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் ரொம்ப அதிகமா இருந்தது. வாட்டர் பாட்டில், ஹேர் பேண்ட்லயே கலர்ஃபுல்லா இருந்தது. பிளாஸ்டிக் பிளேட்ஸ், ஃபைபர் பிளேட்ஸ், சின்ன கிண்ணம், பெரிய பிளேட்ஸ், சில்வர் ஸ்பூன்லயே பெருசு, சின்னது, பெரிய கரண்டி, ட்ரே, டீ கப்பு, ஜூஸ் கிளாஸஸ் வைக்கிற மாதிரி ட்ரே, முறுக்கு குழாய், ஆயில் ஸ்ப்ரே, விஸ்க், நான்ஸ்டிக் பேன்ல நிறைய வகையான பேன் ஐட்டம் இருந்தது. பால் சூடு பண்ற பவுல் எல்லாமே விதவிதமா இருந்தது. பக்கத்திலே கரும்பு ஜூஸ் கடை. ஜூஸ் குடிச்சிட்டு மூன் வாக்கு போயிருந்தோம். அலாவுதீன் படம் மாதிரி 3D எஃபெக்ட்ல படம் பண்ணியிருந்தாங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நேத்தோட கண்டினியூஷன் vlog தான். தீவு திடல்ல மூன் வாக் இருக்கு. அங்க அலாவுதீன் படம் 3D எஃபெக்ட்ல எடுத்திருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு டெக்கரேஷன் ஃபிளவர்ஸ் கடை இருந்தது. அங்க இருக்கிற எல்லா கடையும் பார்த்துட்டு பக்கத்திலேயே பேங்கிள்ஸ் கடை இருந்தது. வளையல பார்த்ததும் வாங்காம வர முடியல. அங்க நிறைய வளையல் டிசைன்ஸ் இருந்தது. 4 செட்டு, 2 செட்டு, 6 செட்டு, ரொம்பவே கலர்ஃபுல்லா இருந்தது. எந்த செட் எடுத்தாலும் ஒரு செட்டு ₹100. அங்கேயே ஒரு 2 செட் வளையல் வாங்கிட்டு இந்த மாதிரி ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்திலேயே பேர்ட்ஸ் பாக்குறதுக்கு போயிட்டோம். அங்க நிறைய வகையான பேர்ட்ஸ் இருந்தது. அங்கேயே பக்கத்துல ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, மிக்சி, கிரைண்டர், ஏசி, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கேயே வந்து வாங்கிட்டு போலாம். மரக்கட்டையால செஞ்ச பொருள். எக்ஸிபிஷன் போனா அப்பளம் சாப்பிடாம வர முடியாது. அப்பளம் சாப்பிட்டுட்டு ஃபிஷ்ஷ பாக்குறதுக்கு போயிருந்தேன். அங்க சின்ன மீன்ல இருந்து பெரிய மீன் வரைக்கும் இருக்கு. 49 வருஷமா சுற்றுலா பொருட்காட்சி நடத்திட்டு வர்றாங்க. பொண்ணு கூட சேர்ந்து ராட்னத்துல போயிருந்தேன். மத்த ரைட்ல எல்லாத்துலயும் என் பொண்ணு தான் போயிருந்தா. கப்பல் ரைடு, ஆக்டோபஸ் ரைடு, சீசா ரைடு, அப்படியே தலைகீழா போற ரைடு எல்லாத்துலயும் என் பொண்ணு மட்டும் தான் போயிருந்தா. அங்கேயே சோலாபூரி, பானிபூரியும் சாப்பிட்டுட்டு அங்க அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மட்டன் குருமா ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாமே கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். இப்போ குக்கர்ல எண்ணெய் சூடானதும் 3 வெங்காயம், 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. தேங்காய் அரைக்கிறதுக்கு பட்டை 2 லவங்கம் போட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், மட்டனும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள், மிளகாய், தனியா சேர்த்து அரைச்சது 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு 4 தக்காளி கட் பண்ணது சேர்த்து 1 கப் தயிர் சேர்த்துக்குங்க. அரைச்ச தேங்காய் பேஸ்டும் போட்டு ஜார்ல கொஞ்சமா தண்ணி போட்டு அந்த தண்ணியும் சேர்த்துட்டு மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டு குழம்பு கொஞ்சம் திக்னஸா இருக்கு. 1 கிளாஸ் தண்ணி போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி 5 விசில் பிரஷர் குக் பண்றதுக்கு வச்சுட்டு பிரஷர் போன பிறகு எடுத்து பாருங்க. சூப்பரான மட்டன் குருமா ரெடி. இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்ல செஞ்சு பாருங்க. இதுக்கு கீ ரைஸ் நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் ஒயிட் ரைஸ் தான் செஞ்சேன். கூட தந்தூரி சிக்கன் கடையில இருந்து வாங்கிட்டேன். அதுவும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த டே எனக்கு சூப்பரா போச்சு. அடுத்த மினி vlogல பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.